ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து அதுவாக மரத்தில் வந்து பழுத்த கற்பூரவள்ளி வாழைப்பழத்தை பற்றி தான் ஒரு வீடியோவாக போடணும்னு சொல்லிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா மரத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நிறைய பழுத்து போச்சு. பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்கவே இல்லை, அதனால வந்து இந்த மாதிரி பழுத்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட். கற்பூரவள்ளி வாழைப்பழம்னாலே ஒரு தேன் பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வெட்டலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து மரம் வந்து மேல இருக்கு, ஆனா வந்து இதை வெட்டும்போது பாத்தீங்கன்னா கொலை வந்து கீழே ஊந்துரும். அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபா வந்து ஒரு ஆள் மேல ஏறிட்டு ஒரு ஆள் கீழே வெட்டி அப்படியே கொலையை வந்து கீழே இறக்கலாம்னு சொல்லிட்டு வெட்டது தான் இது. இந்த தேன் பழம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உடனே பார்த்தீங்கன்னா எனர்ஜி கொடுக்கும். இதுல பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், நார் சத்து, செரிமானம் எல்லாமே வந்து இந்த கற்பூரவள்ளி வாழைப்பழத்துல நமக்கு இருக்குது. உடம்பு வந்து நமக்கு சோர்வா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தை எடுத்து நம்ம வந்து சாப்பிட்டனாலே நமக்கு வந்து புத்துணர்ச்சியா இருக்கும். கொஞ்சம் வந்து நம்ம வந்து கற்பூரவள்ளி இலையும் சுத்தமா கழுவி எடுத்து அதுல அந்த சாறை எடுத்து அந்த வாழைப்பழத்தோடு நம்ம கற்பூரவள்ளி வாழைப்பழத்தோடு சேர்த்து காலையில நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா உடல் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு வந்து அதிகரிக்கும். கொலை வந்து பார்த்து நம்ம கீழே இறக்கியாச்சு, அதை வந்து நம்ம வந்து எடுத்துட்டு வந்து வீட்டுல வைக்க வேண்டியதான். பாத்தீங்கன்னா இந்த வெட்டின உடனே இந்த தண்ணி வந்து தார்ல இருந்து கீழே ஊற்றும். இந்த வெட்டின மரத்துல பாத்தீங்கன்னா தண்ணி வந்து தேங்கும். அதெல்லாம் அந்த தண்ணியை தான் நம்ம என்ன பண்ண சொல்லலாம், இந்த கிட்னி ஸ்டோனுக்குலாம் இந்த கல்லுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தினம் தினம் வந்து நம்ம வந்து வெறும் வயிற்றுல அந்த தண்ணியை வந்து குடிக்கணும். இது பாத்தீங்கன்னா பழம் வந்து தானாவே பழுத்ததுனால இந்த டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொலை ஆடியாச்சு. இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். கடையில இருக்கிற பழத்துக்கும் நம்ம வந்து கெமிக்கல் போட்ட பழத்துக்கும் இந்த வீட்டிலே பழுத்து வருதுல்ல அந்த பழத்துக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வந்து எல்லா பழத்தையுமே வந்து சீப் ஆடலை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே சீப் ஆடிட்டோம்னா எல்லாமே டக்கு டக்குன்னு பழுத்துரும், நம்மளால சாப்பிட முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம பழுத்த பழத்தை சீப்பை மட்டும் எடுத்துட்டு மீதியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொலையாட வச்சோம்னா நம்ம வந்து பழுத்த சாப்பிடலாம். நல்லா வந்து கலரும் நமக்கு வந்து வேரியேஷன் தெரியுது பாருங்களா. நம்ம கடையில பார்த்தீங்கன்னா அந்த காம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பச்சையா இருக்காது, ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த காம்பு வந்து பச்சையா இருக்கும், ஆனா பழம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எல்லோயிஷ் கலரா இருக்குது. நல்லா நீங்க கடையில வாங்கி பார்க்கும்போது காம்பு அந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஷியேட் தெரியும். இது வந்து நல்லா வந்து பச்சையா இருக்கு, ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளா இருக்கும். நல்லா தெரியும். நமக்கு சிறுவர்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து நம்ம இதை விரும்பி நல்லா சாப்பிடலாம். வீட்டில் பழத்தோட டேஸ்ட் வந்து நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். இதுதான் வந்து இந்த வீடியோவுடைய நோக்கமா நான் இதை போட்டிருக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.